குரு பயிற்சி வீடியோலயே சொல்லியிருந்தோம். இந்த வருடம் அதிகமான திருமணம் யாருக்கு நடக்க போகுதுன்னா மிதுன ராசிக்காரங்க தான். அதுல 170 பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதிகபட்ச லவ் மேரேஜ் நடக்கிறதும் மிதுன ராசி தான். அதிகபட்ச அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதும் மிதுன ராசி தான். உங்க பிசினஸ்ல மனைவி இன்டர்ஃபியர் ஆவாங்க, உங்க பிசினஸ்ல மனைவி டாமினேட் பண்ணுவாங்க, உங்க பிசினஸ்ல மனைவி மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. சில பேர் இந்த குரு பேச்சு ஆரம்பிச்சோன்னு நான் பரிகாரம் சொல்லியிருப்பேன். சார் இந்த ஜென்மகுருக்கு என்ன பரிகாரம்? தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனைவி பேர்ல மாத்திருங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கல்லாப்பட்டியில போய் உங்க மனைவி உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட டைம் நடக்குது. இதை நம்ம விதிப்படி நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் இந்த ஜென்மகுரு யோகமா மாறிடும். எல்லாம் ஜென்மகுரு பயந்துட்டு இருந்தோம். இப்ப உங்க தொழில உங்க மனைவியை வந்து நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்க, உங்க தொழில மனைவி மூலியமா வரவு செலவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்மகுரு வந்து உங்களுக்கு யோகமா மாறும். இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மைண்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுலயே நோக்கமா இருக்கும். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எதுலடா நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிப்போம் 2000 ரூபாய் சம்பாதிப்போம் அப்படின்னு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பணத்திலேயே இருக்கும். எப்படா பணம் சம்பாதிக்கலாம், எதுல நம்ம பணம் சம்பாதிக்கலாம்னு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பணம் சம்பந்தப்பட்டதுல இருக்கும், குடும்பம் சம்பந்தப்பட்டதுல இருக்கும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படியா சால்வ் பண்ணணும், இந்த குடும்பத்துல வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், இப்படிப்பட்ட தாட்ஸ் தான் ஃபுல்லா இருக்கும் மிதுன ராசிக்காரங்க.